ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்திய வானிலை ஆய்வு மையம், அங்கேருந்து ஒரு சூப்பரான வேலையை கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் அப்படின்ற பதவி, பல்வேறு பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 24/11/2025 முதல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, பதவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. முதல்ல ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா அட்மாஸ்பியரிக் அப்சர்வேஷன் நெட்வொர்க் டாப்ளர் வெதர் ரேடார், அங்கேருந்து ஒரே ஒரு பதவி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி டிகிரி, அதாவது எம்எஸ்சியில் என்னமான டிகிரி அப்படின்னா ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, மேத்தமேட்டிக் முடித்தவங்க, மெட்ராலஜிக்கலி அல்லது அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அல்லது பிஇ பிடெக்கில் மேலே சொல்லியிருக்க சப்ஜெக்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த டிகிரிலாம் நீங்கள் எம்எஸ்சியில் முடித்தவங்க, பிஇ பிடெக்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டெல்லி, புனே அல்லது இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கான ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பதவிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து அப்படின்னா வெதர் அண்டு கிளைமேட் சர்வீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி எம்எஸ்சி டிகிரியில் அக்ரிகல்ச்சர் மெட்ரலஜி முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஇ பிடெக்கில் மேலே சொல்லியிருக்க டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 78,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே இருக்க பதவி இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3 இருக்க பாருங்கள். இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், ஒரு கல்வி தகுதி எம்எஸ்சி, அதாவது எம்எஸ்சி டிகிரியில் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக் மெட்ராலஜி அந்த மாதிரி முடித்தவங்க, அதேமாரி அல்லது பிஇ பிடெக் முடித்தவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கீழே கொடுத்துருக்க இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3லேயும் அதே தான், வேறு இடங்களில் சேம் அதே கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. பல பதவிகளுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த பதவிக்கு என்னமான கல்வி தகுதி நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாரி. அதேமாரி இதில் இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2ல் வெதர் மற்றும் கிளைமேட் சர்வீஸுக்கு 2வதாக ஒரு பதவி பார்த்தோம் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி, அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கல்வி தகுதி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நிறையா பதவிக்கு இதே கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச்சுலர் டிகிரிக்கு என்னமான கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க. நிறையா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கான பதவி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1, 2, 3 அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கல்வி தகுதி எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் 20 பதவி வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் தாங்க கேட்டிருக்காங்க. மேலே சொன்ன அந்த கல்வி தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 21வது பதவி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் டிகிரி வித் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும். எனி சயின்ஸ் டிகிரி நீங்கள் டிகிரியில் முடிச்சிருக்கலாம், பட் ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அல்லது எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலைங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும்
29,200 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 25 வேக்கன்சியுமே ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அட்மின் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. இதுக்கு பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட்டு வைப்போம், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தாங்க உங்களுக்கான பதவிகள். மொத்தமாக 22 பதவி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை, ஒரு நபர் மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். த கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் மோர் தென் 1 போஸ்ட். நீங்கள் எத்தனை பதவிக்குனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14 டிசம்பர் 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டாக்குமெண்ட் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டு, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் மாரி வந்து எடுக்கிறாங்க. அதை வச்சு தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட் மாரி எடுப்பாங்க நீங்கள் வச்ச கல்வி தகுதியின் அடிப்படையில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் மெரிட் லிஸ்ட் எடுக்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு, டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இதெல்லாமே உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணப்படும். அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அதர் கண்டிஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் மேபி அதிகபட்சமாக உங்களுக்கான இன்டர்வியூ டெல்லியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட், அங்கே தான் மேபி நடக்கலாம். அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதாங்க உங்களுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கடைசி தேதி 14 டிசம்பர் 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க 24 நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி 14 டிசம்பர். ஒரு 20 டேஸ்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்காக இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு வேணும். தனியார் துறையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், இதெல்லாம் வேணும் அப்படின்றவங்க நம்முடைய ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் எல்லாத்தையுமே, ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே அதில் ரெகுலராக உடனுக்குடன் வந்து பார்த்து தான் கொடுத்துருவோம். அதேமாரி அந்த வேலைவாய்ப்பு செய்திகள், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அது எல்லாமே அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.